கதை சொல்லும் கலை. கதை சொல்லும் கலைனா, இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்கள கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும். நடக்கக்கூடிய சம்பவங்கள சொல்லவே கூடாது. அப்போ அந்த வகையில் நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன். விண்வெளி வீரர்கள்லாம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக போனாங்க. பிரபஞ்சத்தில் போய் பயணித்து கொண்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி விண்கலத்தை ரெடி பண்ணி பிரபஞ்சத்துக்குள்ளே பயணித்து கொண்டே இருக்கலாம். நம்ம சுதந்திரமாக பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்ககிட்ட ஒரு பேட்ரி இருந்தது. கிட்டத்தட்ட அந்த பேட்ரி 1,00,000 வருஷத்துக்கு தாங்கும். 1,00,000 வருஷத்துக்கு அந்த பேட்ரி தாங்கும். அதுலேருந்து எரிபொருள் எடுத்துக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் ஆகாது. உணவு ரொம்ப வருஷத்துக்கு பசிக்காத மாதிரி ஒரு உணவு. அந்த மாதிரி உணவை ஒரு கேப்சூல் போட்டாக்கா உனக்கு பசிக்கவே செய்யாது. உனக்கு தேவையான ஆற்றல் அந்த கேப்சூலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்கிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பூமியை விட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சூரிய மண்டலத்தை விட்டே தாண்டி போயிட்டாங்க. போய்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு வாகனம் இருக்குல்ல, அந்த அதுக்குள்ள பேட்ரி இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி அந்த கேப்சூல் வேறு வச்சுருக்காங்க. அது வேறு 1,00,000 வருஷத்துக்கு அவங்களுக்கு பசி தாங்க. ஆனால் அவங்க ஒரு 100 வருஷம் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் எல்லோரும் ஜோடி ஜோடியாக குடும்பமாக போகிறாங்க. ஏன்னா ஒருவேளை இவங்க போகிற பயணம் சப்போஸ் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குழந்தைகள் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறக்காக குடும்பமாக போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க போயிட்டே இருக்காங்க. 50 வருஷமாக 100 வருஷமாக போயிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அந்த கேப்சூலில் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் பிறக்குது. போயிட்டே இருக்காங்க. பூமியை சூரிய மண்டலத்தை விட்டு 2-3 மடங்கு தூரம் போயிட்டாங்க. திரும்பவும் நம்ம சூரிய மண்டலத்துக்குள்ளே வருவோமா அப்படிங்கிறதுக்கு அவங்க மெஷின் வச்சுருக்காங்க. அந்த கூகுள் மேப் மாதிரி ஒரு மேப், அந்த வழியாகவே வந்தால் கரெக்டாக சூரிய மண்டலத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க யோசித்து அது மாதிரி போயிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிலாவை போல் குட்டி குட்டி நிலா எல்லாம் இந்த கை அளவு தான் இருக்குது. உருண்டையாக பளபளன்னு முத்துக்கள் போல் நிறைய, அது குட்டி குட்டி கோள்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. பயங்கர பல்பு மாதிரி இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது. இது போதும், இதை எடுத்துகிட்டு நம்ம பூமிக்கு போகலாம் அப்படின்னோடனே எல்லோரும் அவங்க வாகனங்களில் கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு 5,000 உருண்டைகள்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் பயங்கரமாக வெளிச்சம் கொடுக்குது. ஒரு வெளிச்சத்தை அப்படியே நிப்பாட்டினா போதும், ஒரு ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கும் போலுக்கு. சரி இதோடு நிறுத்திப்போம், நம்ம திரும்ப அடுத்த வாட்டி பயணம் பண்ணும்போது நம்ம திரும்ப போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப பூமிக்கு திரும்பினாங்க. சூரிய மண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. அது வேறு 40-50 வருஷங்கிட்ட ஆகிப்போச்சு. திரும்பவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா தாத்தாலாம் இறந்து போய் பேர பிள்ளைகள் தான் சூரிய மண்டலத்துக்குள்ளே சேர்ந்தாங்க. ஆனால் எல்லார் கையிலையும் ஒரு 1000-5000 அந்த நிலா உருண்டைகள்லாம் இருந்தது, சந்திர உருண்டைகள். ரொம்ப பயங்கரமான வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் குளிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ வெளிச்சம் கொடுத்தாலும் அதை கையில் வைக்கும்போது ஒரே குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு பூமிக்குள்ளே வந்தாங்க. எல்லோரும் வரவேற்றாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? 40, 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் போனதாக சொன்னாங்க. எங்கள் தாத்தா சொன்னார். இப்போ அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. வாங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எல்லோரும் உடனே கையில் இருக்க அந்த சந்திர உருண்டைகளை காமிச்சாங்க. பாருங்கள், நிலா உருண்டைகள் இது பேர். அங்கே இருந்தது, ரொம்ப தூரத்தில் கிடச்சிது. இது அந்த ஏரியாவில் தான் இருந்தது. நாங்களும் எவ்வளோ தொலைவில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி நாங்கள் பார்க்கவே இல்லை. ரொம்ப அபூர்வமாக இருந்தது. திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கு போய் தேவையான நிலா உருண்டைகளை எடுத்துகிட்டு இங்கே சந்தையில் வச்சு வியாபாரம் பண்ண போகிறோம். கூறு கட்டி வியாபாரம் பண்ண போகிறோம். ஒரு உருண்டை கண்டிப்பாக விலை அதிகமாக தான் நாங்கள் தருவோம். தங்கத்தோட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். எல்லோரும் உடனே அப்படியா அப்படின்னு ஒன்றை வாங்கிட்டா போதும், ஒரு ஊருக்கு மேலே விட்டுட்டா போதும், உங்களுக்கு பயங்கர வெளிச்சம் கிடைக்கும். அவ்வளோ வெளிச்சம் கிடைக்கும். எல்லா நாளும் உங்களுக்கு என்னமோ பௌர்ணமி தான். ஒவ்வொரு ஊருக்காரங்களும் என்ன பண்ணாங்க, அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்லாம் ஆளுக்கு ஒரு உருண்டையை வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப விலை அதிகமாக இருந்தால் ஊருக்காரங்க ஒவ்வொருத்தரும் அவங்க தலைக்கு ஒரு 10,000 ரூபா போட்டு அந்த உருண்டையை வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு உருண்டையும் 10 லட்சம் கிட்ட செலவாகும். இதை வச்சுக்கிட்டா ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம இரவுலாம் நம்ம ஐஸ் பால் ரெடி விளையாடலாம், ஒளிஞ்சு விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம், கபடி விளையாடலாம். கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டே நமக்கு தேவையில்லை, இதுவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னோடனே ஆமாம் சூப்பராக இருக்கும், ஆளுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உருண்டையை வாங்குங்க அப்படின்னு சொல்லி பளபளன்னு வெளிச்சமாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்து கையெல்லாம் ஒரே குளிர்ச்சியாக இருந்தது. கையில் வச்சாலே சில்லுன்னு ஆகுது. பனிக்கட்டி உருண்டை போல், பனிக்கட்டி பவளம் போல் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு ஒரே கொண்டாட்டம். எங்கள் ஊருக்கு வந்துருச்சு. அப்புறம் எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி போகணும். திரும்பவும் உங்களுக்கு அந்த சந்திர உருண்டை வேணும்னா திரும்பவும் போனால் தான் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஏமாற்றம். நிறைய பேர் இந்த இடம் நிறைய பேர் போங்க, நிறைய பேர் எவ்வளோ பேர் வேணுமோ முன்கூட்டியே பணம் கொடுங்க, புக் பண்ணுங்கள். எத்தனை பேர் வேணும்னு சொல்கிறாங்களோ அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் போய் பெரிய வாகனங்களை ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 உருண்டைகளாவது அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ எல்லாம் புக் பண்ணாங்க. நிறைய கிட்டத்தட்ட 1 கோடி ஆர்டர்கிட்ட வந்துருச்சு. அப்போ நிறைய பெரிய படையோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படையிற ஒரு கண்டெய்னர் மாதிரி, பெரிய கண்டெய்னர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, விண்கலம் ஒன்று ரெடி பண்ணி அப்புறம் அதை அள்ளிட்டு வர்றதுக்காக கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே போனாங்க. ஒவ்வொருத்தரும்
கிட்டத்தட்ட 10 லட்சம் உருண்டைகளை அள்ளிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. போய் கடைசியில் திரும்ப வழி மாறுற மாதிரி இருந்து வேற எங்கேயோ போயிட்டோமோ அப்படின்னு நினச்சி கடைசியில் பார்த்தா ஒரு 40, 50, 60 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்த பிடிச்சாங்க. அங்கே அதுபோல் அந்த சந்திர உருண்டைகள், நிலா உருண்டைகள் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த இடம் நிறைய அள்ளிட்டு வந்தாங்க. பூமிக்கே வெளிச்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூமி ஒவ்வொரு ஊர் மேலேயும் இதை வச்சுட்டா எல்லா ஊரும் பௌர்ணமி தான். குளிர்ச்சியாக வேறு இருக்கும், ஹீட்டாக வேறு இருக்காது. நம்ம லைட் எல்லாம் வந்து எல்இடி பல்ப் எல்லாம் ஹீட்டு தான். இது பார்த்தா ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தாங்க. உலகத்துக்கே சப்ளை பண்ணாங்க. ஆனால் வந்து இது தென்கொரியா நாட்டுக்காரங்க மட்டும் எங்களுக்கு இது வேண்டாம், நாங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை வேணா சொல்லுங்கள், கொஞ்சம் தான் இருக்குது எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்களே எடுத்துக்கங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி போனாங்க. ஆனால் திரும்ப வந்தாங்களா என்னன்னு தெரில. இன்னும் அது ஒரு 60-70 வருஷம் ஆகும். இந்த மாதிரி தான் கதை சொல்லணும். கதை சொல்லுகிற கலை இந்த மாதிரி அடித்து விடணும். மனம் போக்கில் எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தால்.